கிராமத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்னொருத்தன் வந்து இருக்கான், அப்படியே விவசாயமாக பார்த்துக்கின்னு அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருக்கு. அதுதான் ஆலங்குச்சி. இப்போ கஸ்டமர் எல்லாம் வராங்க, கஷ்டமாக இருக்குது. அதுதான் சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் 3 hours தாண்டி அம்முண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும், அப்போ தான் இந்த இடம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கார், அதனால் எப்படியே எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஃபஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுங்க. என் பேர் வந்து நிதிஷ்குமார். நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு கொஞ்ச நாள் இந்தியாவில் வேலை செஞ்சேன். அப்புறம் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் ஒரு 4-5 நாட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அடுத்தது இங்கே வந்து கிராமத்திலே ஒரு வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணோம். அப்படியே விவசாயமாக பார்த்துக்கின்னு அப்படியே இருக்குது. ஓகே தான், சிம்பிளாக ஓப்பன் பண்ணோம். இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட். இது ஒரு வந்து ரிலாக்ஸாக வந்து உட்காரலாம், சுற்றி ஒரு நிலம் பயிரை பார்த்துன்னு ஒரு டீ சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஒரு டீ சாப்பிடலாம், ஒரு ஸ்நாக்ஸ் குடித்தா மாக்டெயில் எல்லாம் கிடைக்கும், மொஜிட்டோ சென்ட்ரலா அப்படிலாம் ஒரு ஸ்நாக்ஸ் கிடைக்கும், அதோட ஐஸ்கிரீம் கிடைக்கும். வந்து ரிலாக்ஸாக பாட்டு கேட்கலாம், எனக்கு கேட்டால் ரிலாக்ஸுக்கு வரலாம், அவ்வளோதானே. கண்டி கொஞ்சம் ஃபுட்டு மசாலா டீ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப கெமிக்கல் எல்லாம் இல்லை, சும்மா ஏதோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஃபுட்டுனா எந்த மாதிரி, என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இங்கே பண்ணுங்க? இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் சவுத் இந்தியன் மசாலா ஸ்டைலில் இருக்கும். அந்த சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இல்லை, சவுத் இந்தியன் மசாலா போடுறோம். அதனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக பிரியாணி மாரியே இருக்கும் ஃப்ரைட் ரைஸு. உங்களோட ஹாபி என்ன? பாட்டு நல்லா பாடிட்டு இருக்கீங்க, கேட்டால் பாட்டு பாடல அப்படின்றீங்க, அதை பற்றி? இல்லை, பாட்டு வந்து சம்பளம் சங்கீத சக்கரவர்த்தி இல்லை. ஸோ அதை எக்கடா இந்த பஸ்ஸில் ஒரு போகும்போது கேட்குற பாட்டுங்களை அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் வச்சு அப்படியே பாடுறது தான், ஏதோ அப்படியே பாடுறது. பட்டு ரொம்ப சங்கீதம்லாம் உள்ள இல்லை, ஆனால் ரொம்ப பேர் நல்லா பாடுறதா சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். நன்றி நன்றி பாஸ். ஒரு 8 மணி நன்றி பாஸ். நம்ம இதுமாரி மெலடிஸே பாடுறதில்ல பாஸ், நம்மளை பிடிச்சதெல்லாம் புத்து தான். உங்களுக்கு வில்லேஜுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? ஏன்னா வெளியில் வச்சா வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சுருக்கீங்க, எப்படி மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு? இது நான் படித்த படிப்புக்கு உண்டான தொழில். இது எனக்கு இங்கே நிலம் இருக்குது, ரோட்டு ஓரம் இருக்கிறதுனால வச்சோம். இது வந்து ரொம்ப பிஸி ஆகணும், இது மூலிமா பெரிய பணக்கார ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நல்லா ஓப்பன் பண்ணல. நான் ஜாலியாக நான் பாட்டு பாடின்னு நான் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நான் ரெஸ்டாரண்ட் கட்டினேன். பார்த்தா இப்போ நான் ரிலாக்ஸாகவே இல்லை, ரொம்ப கஸ்டமர் எல்லாம் வராங்க, கஷ்டமாக இருக்குது. அதுதான்
பகடா ஏதோ பாட்டு பாடுறான். எனக்கு ஒன்று கூட முச்ச வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டியாடா. நல்லா இருப்பியாடா நீ. இதுதான் ஆலங்குச்சி. இதுலேயும் வந்து கல் வளர்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து வயல்வெளியில் வந்து குளிச்சு. இன்றைக்கின்னு நம்ம நல்ல நேரம், எங்கேயுமே தண்ணி இல்லை. இங்கே வந்துட்டு இன்றைக்கி பம்ப் செட்டில் வந்து தண்ணி இருந்துச்சு. நம்ம நல்ல நேரம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கூட அங்கே தண்ணி இல்லையா, இன்றைக்கின்னு தண்ணி திறந்துட்டுனா நல்லா குளிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் நைட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்கே வந்து வீடியோ எங்களால் முடிக்க முடியல. பிகாஸ் அங்கே க்ரௌடு வந்து ரொம்ப நிறைய வந்துருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு ஈஸியாக போய் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி போயிருந்தோம். பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து வந்துகிட்டே இருந்ததுனால நம்மளும் வந்துட்டு அவங்க பிஸ்னஸில் வந்து தலையிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அந்த க்ரௌடு அவ்வளோ க்ரௌட்லேயும் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நடுவில் வந்து சில கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஷாப் ஓனர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பேர் நிதிஷ். அவருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவரோட கான்செப்ட்ன்றது ரொம்பவே சிம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்துட்டு அவருக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தான் அந்த ஷாப் ஓப்பன் பண்ணார். இப்போ வந்து க்ரௌட் நிறையா வர கஸ்டமர்ஸ் வந்துட்டு நிறையா வந்துட்டு ரிலாக்ஸேஷனாக இருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து டைம் இல்லாமல் ஒர்க்கு நிறையா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னார். நீங்கள் கூட இப்போ ஹைவேஸில் வந்து நம்ம நிறையா வந்து சாப்பிட்றோம். இன்றைக்கும் ஹைவேஸ்லாம் நிறையா சாப்பிட்றோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், வெஹிக்கிள் டிஸ்டர்பன்ஸ், பொல்யூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வயல்வெளி நடுவில் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மாக்டெயிலு, டீ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியரே வேறு லெவலில் இருக்கும். பொல்யூஷன் இல்லாமல், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடம். அன்ஃபார்ச்சுனேட்லி க்ரௌட் அதிகமாக இருந்தனால எங்களால் அந்த வீடியோ அங்கே முடிக்க முடியல. ஸோ எனிவேஸ் பரவாயில்ல. பட் இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அங்கே போயிட்டு வந்தது. ஸோ ஆர்காடு வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துறோம். ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வயல்வெளிக்கு நடுவில். சென்னை விட்டு வெளில வந்தாலே கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்தனால கொஞ்சம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த மாதிரி நான் புது வீலாகலாம் வந்துட்டு இனிமேட் நான் போடுவேன். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆதரவுன்றது எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிமேட் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ கூட வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்காரு. ஸோ இது கடைசி வரையும் அவன் பேர் சொன்னானா இல்லையான்னு தெரியல. என்னை வந்து வீட்டில் வந்து அங்கே வச்சு எல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தான். ஸோ அவனுக்கு வந்து பெரிய நன்றி. ஸோ அவங்க தான் இருக்கான். அவன் பேர் வந்து சேதோ. ஸோ அவனுக்கு ஒரு பாய் சொல்லியிருங்க. இன்னொருத்தன் வந்து இருக்கான், பிரசாந்த் அவன் பேர். அவன் வந்து அந்த மூலையிலேருந்து உட்காந்துட்ருக்கான். அவன் முடிஞ்சால் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கிறேன். முக்கியமான வீடியோஸ்லாம் ஒரு சில லாஸ்ட்டில் அவர் தான் எடுத்தார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே, இன்னொரு விலாகோட கண்டிப்பாக சந்திக்கலாம். பாய்.